இந்த டீச்சரை தெரியுமா? எப்படி வைப்போமா? லண்டன்ல பாத்துர்க்கேன். பாத்துருக்கீங்களா? இந்த யூடியூப் சேனல் பாப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. அப்ப உங்களோட படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போன ஃப்ரெண்ட் பிள்ளைகள பேர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். அஸ்மிதா. அப்பா சொல்லுங்க பாப்போம். யாரு உங்களுக்கு தெரிஞ்சாங்க வெளிநாட்டுல இருக்காங்க? பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அவ முறைச்சா கூட என்ன கூற, கள்ளி கனகா கண்ணுக்கு என்ன வழியில. பொண்ணு சிரிச்சா சில்லற கலகல, கண்ணு அடிச்சா கங்கன கனகன, அவ முறைச்சா. நாங்க சர்ப்ரைஸ் பண்றது ரெடி ஆயிட்டா. தொடர்ந்து வீடியோ பாப்போம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு வீடியோ பாப்போம். இன்னைக்கு எனக்கு அடி விழ போதோ தெரியாது. இன்னைக்கு யாரு வீடியோ எடுத்து வந்திருக்கீங்க, ஒரு அடியாவது விழ போதோ தெரியாது. யாரு கேட்டு வர சொன்னீங்க? நான் விராத் வளர்க்கலாம் பாக்குறீங்களா? தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? ஹலோ காவியா மிஸ், வணக்கம். தெரியுமா எங்களை? தெரியல. இந்த டீச்சரை தெரியுமா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க? கொன்மெண்டா? அப்ப இந்த டீச்சரை தெரியாத? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? என்ன ஞாபகம் இல்லையா? ஞாபகமே இல்லையா? பயமா இருக்கா என்ன பாக்க? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 7. கிரேட் 5ல படிச்ச டீச்சராக்கள் எல்லாரும் ஞாபகம் இருக்கா? அப்ப இந்த டீச்சர் ஞாபகம் இல்லையா? என்ன பார்த்ததே இல்லையா? தெரியாது தெரியாது தெரியாது. சரி, இப்ப இந்த டீச்சர் படிப்பிச்ச இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள், உங்களோட படிச்ச உங்களோட ஃப்ரெண்ட் பிள்ளை ஒரு ஆள் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறா. அவ உங்களுக்கு இன்னைக்கு இந்த கொஞ்சம் கிஃப்ட்டுகள் எங்கள்கிட்ட தந்து விட்டுருக்கா. அப்ப உங்களோட படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போன ஃப்ரெண்ட் பிள்ளைகள பேர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். அஸ்மிதா. வேற? அஸ்மிதா மட்டும்தான். அஸ்மிதாக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்களா உங்களோட செரிமனிக்கு? சொல்ல இல்லையா? அவரோட ஃபோன் நம்பர் இல்ல. இப்போ வேற யாருக்கு தெரியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல? உங்களோட படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனார்கள் திரும்ப இல்லையா? வடிவா ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்களும் அவ மேல குழப்படி செய்து ஆஃபீஸ்ல முழங்கால் எல்லாம் இருந்தீங்களா? கான்வென்ட்ல. How do I tell you? அடியெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த நேரம் இந்த டீச்சர் அங்க படிப்பிச்சவா? என்ன ஞாபகம் இல்லையா? சரி, ஃபுல் நேம் என்ன உங்களோட? சசிருவன் காவியா. சரி, முதல்ல நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சு அந்த பிள்ளைக்கு அந்த சாக்லேட் கிஃப்டா கொடுத்துருவோம். முதலாவது கொடுப்போம். முதலாவது உங்களுக்கு இன்றைய நாளில் இந்த விழாவை கொண்டாடுறவங்களுக்கு முதலாவது இந்த கிஃப்ட்டை தாரோம். இந்த கிஃப்ட்டை முதலாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து போட்டு பிறகு 6 கதைக்கு தெரியா? சரியா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் உங்களோட இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதுலேயே ஸ்டேஜில் இருந்தே கொடுங்க, அவங்க எடுப்பாங்க. சாக்லேட் விருப்பமா காவியாக்கு? சாப்பிட தந்தவங்களா? இப்படியிலேருந்து வச்சு வதைக்கிறாங்களா? ஃபோட்டோ எடுக்கிறேன் என் சிந்தனையில் நீ மட்டும் இருக்கிற சுந்தர தேனா, அடி சுந்தரமே பிரான்ஸ் ரஞ்சிதமே உன்னை உங்களுக்காக உங்களோட ஃப்ரெண்ட் மெனக்கெட் அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒன்று எடுக்க தானே வேணும் அவங்களுக்காக. எடுங்க பாப்பா, உங்களுக்கு பிடிச்சது எடுங்க. எது உங்களுக்கு பிடிக்குமெண்டு? அது பெருசாக இருக்கலாம், சின்னனாவும் இருக்கலாம். பயமாக இருக்காங்களா பார்க்க? அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மாட்டெல்லாம் பெர்மிஷன் எடுத்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி, இதில் நிற்கிறார்கள்னா மாறு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா இல்லை தம்பியாங்களா? சொந்தக்கார. சரி, எடுங்க. நீங்க எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுங்க. சாக்லேட் எடுத்து போட்டு அவையில் 4 பேருக்கு அப்படியே கூப்பிட்டு கொடுங்க. கஞ்சியோடு கஞ்சி கூலி பல்லவமனுங்க செஞ்சவிய கஞ்சனிக சீரடிகளாகி அம்சுரில மஞ்சையன நவனம் என்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள். இப்படி வைப்போமா? லண்டன்ல பாத்துர்க்கேன். பாத்துருக்கீங்களா? இந்த யூடியூப் சேனல் பாப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. சரி, என்னவா இருக்குமே இதை விடாச்சு பார்க்க முடியாது. அமர்த்தி பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, விடாச்சு பாருங்க. பயப்படாம கதைக்கணும். உங்களோட ஃப்ரெண்ட் பார்ப்பாங்க எல்லாம். வீடியோ பார்ப்பாங்க நீங்க கதைக்கிறத. நல்லா கதைக்கிறீங்களா இல்லையாண்டல பார்ப்பாங்க. என்னது? நெக்லஸா? நெக்லஸ் இல்லையே. நெக்லஸா இது? இல்லையே. காது மாட்டி தோட்டோட. ஓகே, பிடிச்சிருக்கா? போட விருப்பமா இது உங்களுக்கு? போடுறீங்களா இப்படி எல்லாம்? ஸ்கூலுக்கு போட்டு போனா அடிதானே. சரி, நெக்ஸ்ட் நீங்க எடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வச்சு போட்டு இதை அப்படி இதுக்குள்ள வச்சு போட்டு இன்னொரு கிஃப்ட், சின்ன கிஃப்ட், அடுத்த கிஃப்ட் ஆடுங்க. சின்னல இருந்து பெருசா போகும். சரியா? இது என்னதான் இருக்கு? எதையாவது உண்மையாவது கெஸ் பண்ணும். வடிவா கதைக்கணும். ஸ்கூல்ல சரியான வாயாடியாமே நீங்க. எத்தனை பிள்ளையா வர நீங்க?
அப்ப நல்லா கதைப்பீங்களாமே ஸ்கூல்ல எல்லாரோடையும் குளப்படி எல்லாம் செய்வீங்களாமே குளப்படி செய்யறீங்களா ஸ்கூல்ல என்ன குளப்படி செஞ்சு அடி வாங்கினீங்க கடைசியா ஞாபகம் இல்லையா சரி அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க இப்ப பயமா இருக்காங்களே பாக்க 2 பேரும் சரி ஓகே உடைச்சு பாருங்க காவியாவுக்கு சாப்பாடு கொடுக்காம வச்சிருக்காங்க போல நெக்லஸ் இதுதான் கூட நெக்லஸ் சரி ஓகேயா நெக்ஸ்ட் அடுத்தது இதை கெஸ் பண்ணி ஆகணும் சரி அப்ப அதை கொடுங்க அதை கெஸ் பண்ணட்டும் சரி இதை கெஸ் பண்ணுங்க இன்னும் இல்லையா ஒண்ணே கண்டுபிடிக்கல டக்குன்னு சொல்லணும் டக்குன்னு கெஸ் பண்ணி நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க ஓ அடிக்க போறாங்க எல்லாரும் காவியாவுக்கு பசி வேற போகுது சரி அப்ப விடுவீங்க பாப்பா உடைச்சு பாருங்க கொஞ்சம் நடக்கையில மனம் தண்டனக்க டனக்கு இல்ல இதுக்குள்ள இன்னொன்று இருக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ யாரும் அந்த ஃப்ரெண்ட் கெஸ் பண்ண இல்லையா என்ன பேர் சொன்னீங்க முதல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு என்னண்டாமா ஒரு இவாட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆள் தான் இந்த கிஃப்ட்கள்லாம் அனுப்பி இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் கதைச்சிருந்தாங்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த ஃப்ரெண்ட் ஆறுன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து இதுல சரியான பெருமதியான பொருள் எல்லாம் இருக்கும் ஸ்மிதா சொல்லுவோம் பொன்மேலையா படிச்ச வாஸ்மிதா இல்லை ஸ்மிதா சரி தங்கச்சிக்கு நிறைய சர்ப்ரைஸ் வைக்கல என்னடா உங்களோட ஃப்ரெண்ட் அனுப்பல இது உங்களோட சொந்தக்காரர்கள்லாம் இதை அனுப்பியிருக்கிறாங்க சரியா சாரி நான் உங்களை என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொன்னாங்க யாருன்னு கண்டுபிடிக்கணுமா உங்களுக்கு எந்த நாட்டில் உங்களுக்கு நெருங்கின சொந்தக்காரர் இருக்காங்க வெளிநாட்டில் எங்க நாட்டில் இருக்காங்க எந்த நாட்டில் நீங்க வெளிநாட்டில் கதைக்கிறீங்க இல்லையா அவங்க அங்க இருக்கிறாங்க அப்பா சொல்லுங்க பாப்போம் யாரு உங்களுக்கு தெரிஞ்சாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அத்தான் வேற எந்த நாட்டில் இருக்கு இல்ல சுவிஸ் இல்ல வேற நாடு லண்டன் சரி அதுக்குள்ள ஒரு கிஃப்ட் டக்குன்னு உடைச்சு பாருங்க நீங்க 2 பேரும் யோசிங்க உங்களோட சொந்தக்காரர் தான் அனுப்பி இருக்கிறாங்க சரி அம்மா டைம் அதை நீங்க உண்ட கொடுப்போமா ஓ அம்மா நீங்களும் மட்டும் உடைச்சு பாருங்க நீங்களும் உடைச்சு பாருங்க அட அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சாலை ஒரே மாதிரி சாரி நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா சாரி அம்மாட்ட தான் கேட்கணும் அம்மா அந்த கலர் எல்லாம் பிடிச்சிருக்கா அம்மாக்கும் தங்கச்சிக்கு அம்மாக்கும் தங்கச்சிக்குமா இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு யூஸ் பண்றீங்களா மேக்கப் செட் இது லாஸ்ட் கிஃப்ட் அப்ப தங்கச்சி உடைச்சு பாருங்க என்னது இது எடுத்து பாருங்க வழியில பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு ஒவ்வொரு பொருளும் வந்து நல்ல குவாலிட்டியா நல்ல பொருளா இருக்கணும்னு பார்த்து பார்த்து வாங்கி தந்துருக்கிறாங்க அப்ப யாருன்னு நீங்க கெஸ் பண்ண இல்லையா கண்டுபிடிக்கல யாரு சரி எந்த நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர் இருக்கிறாங்க நீங்க யாரோட கதைக்கிறீங்க போன்ல அத்தை எந்த நாட்டுல இருக்கா லண்டன் லண்டன் சரி நாங்க இதையும் முடிச்சிருவோமே அண்ணா சரி அப்ப அதையும் முடிச்சு ஜெர்மன்ல இருந்து ஜெர்மன்ல யார் இருக்கிறாரு போன் பாவிக்கிறாங்க அப்ப அப்ப அது இது இருக்கட்டும் இதை நீங்க பாருங்க அதை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்க்கலாம் ஒருவேளை அது இந்த கிஃப்ட்டை உடைச்சா உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன ஆறுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க இது 2 கிஃப்ட் தான் கடைசியா இருக்கு என்ன இது காப்பா சரி எனக்கு அப்படியே வீடியோலையும் எனக்கு காட்டுங்க லைக் பிடிச்சிருக்கா லாஸ்ட்டாக இதை உடைப்போமா இதில் ஒரு முக்கியமான பொருள் இருக்காமன்னு சொல்லி இது வெளிநாட்டிலேருந்தே தந்து விட்டாங்களா நீங்க சொன்ன எல்லாரும் வந்துட்டாங்களா ராஜ் உங்களோட செரிமனிக்கு சொன்ன எல்லாரும் வந்துட்டாங்களா உங்களோட ஃப்ரெண்ட் பிள்ளை எல்லாம் வந்தவங்களா என்னதான் இருக்குது இறக்கமா சொல்லுங்க அப்ப என்ன இது டயலாக்கா ரவுட்டர் அம்மா என்ன சொல்றீங்க ரவுட்டரா இது சரி ஓபன் பண்ணி பாருங்க இதுக்குள்ளதான் முக்கியமான கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது வழியில இது என்னது உங்களுக்கு தேவை போன் பாய் இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு இதையும் பாருங்க வெளியில எடுத்தாத சரி இதுக்குள்ளதான் முக்கியமானது இருக்கு இது இருக்கட்டும் இது உங்களுக்கு வந்தது இல்ல நாங்க உங்களுக்கு பெட்டி வச்சு கொண்டு வந்தாங்க சரி இதுக்குள்ளதான் முக்கியமானது இருக்கு என்னவா இருக்கு குயிக்கா கண்டுபிடிக்கணும் எனக்கு பசிக்குது உங்களோட விட்ட சாப்பிட்றதுக்காக வந்துருங்க என்ன கறிக்கிட்டே உங்களோட விட்ட மரக்கறியா அப்ப கறியா சாப்பிடும் நான் பசிக்குது சொல்லுங்க இதுக்குள்ள என்ன இருக்கு இதுக்குள்ளதான் முக்கியமானது இருக்கு இதை திறந்தாலே தெரிஞ்சிடும் பாதி யாரு இவ்வளவு தருவாங்க சரி அப்பாட கேளுங்க யாரு தந்துருப்பா இப்போ உங்களோட நல்ல பழக்கம் அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொன்னது வந்து மூர்த்தி அண்ணாவா? மகளாக அப்படியா அம்மா என்ன சொன்னீங்க அம்மா வாமிய கால் அப்படியா சொன்னீங்க முதல்
சரி பாப்பா நீங்க ஏதோ ஓபன் பண்ணி பாருங்க ஒருக்கா. டக்குனு அவசரம் டக்குனு. இல்ல மற்றதெல்லாம் இல்ல. சரி அதை மட்டும் எடுங்க. எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாருங்க. குயிக்கானோனு. எவ்வளவு இருக்குன்னு. சரி பிள்ளை டென்ஷன் ஆயிட்டு அம்மா அண்ணங்க வந்தாங்க. சரியா 1 லட்சம் இருக்கு. சரி இருக்கா பிள்ளைகிட்ட கொடுத்து இருக்கா அப்படி விரிச்சு காட்டுங்க. தங்கச்சி அம்மாஞ்சி இருக்கா விரிச்சு காட்டுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி ஓகே இப்போ கெஸ் பண்ணிட்டீங்களா யாரு கொடுத்து விட்டேன்னு சொல்லி? இப்பயும் கெஸ் பண்ணலையா? அம்மா கடைசி யாருன்னு சொல்றீங்க? சரி ஓகே நீங்க கெஸ் கீழ இருந்து எல்லாரும் சொல்றேன் யார் கொடுத்தது? பாமினி பெரியம்மா. ஆடா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. பாமினி பெரியம்மாவா எங்க இருக்கிறாங்க? அவ ஜெர்மன். ஜெர்மன்ல இருக்கிறாங்களா? இல்லையே. சுவிஸ்ல இருக்கிறாங்களா? சரி ஆறு கொடுத்து விட்டது? பாமினி பெரியம்மா. உங்களுக்கு என்ன தெரியுமா பாவ? அவ அந்த வேற யார் இருக்கிறா அவங்க? சித்தி அமீர் சித்தி. மாவனி பெரியம்மாட ஹஸ்பண்டுக்கு என்ன பேர்? மூர்த்தி. எங்க இருக்கிறாங்க அவங்க? ஸ்விஸ். அப்ப யாரும் இருக்காங்களா உங்களுக்கு? பாமினி பெரியம்மா. அப்ப அவங்க நீங்க சொல்லல? அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க அவங்களதான் புள்ள சொல்லல. சொல்லுங்க இருக்க. பாமினி பெரிய. சரி இல்ல ஒன்று இருக்கு அதை கொடுத்து அதையும் கொடுத்துருங்க. அதுதான் முக்கியமானது. நான் இதுதான் முக்கியமான கேம். பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? என்ன எழுதி இருக்கு? காவியா. சரி அப்படியே திருப்பி காட்டுங்க. வீடியோ காட்டி போட்டேன். சரி ஓகே இப்ப சொல்லுங்க ஆறு உங்களுக்கு இதுல நான் அனுப்பியிருக்கா? ஆறு அம்மா போட்டோ கேட்டது உங்கள்ட்ட. ஆறு உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கா? ஆறு உங்கள்ட்ட போட்டோ கேட்டது. அதெல்லாம் எங்களுடைய அது பாமில அது மூர்த்திமா. மூர்த்தி அண்ணா போட்டோ கேட்டேன். சரி ஓகே அவை தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க. சரி இப்போ நீங்க ஃபேமிலியா சேர்ந்து என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு? நன்றி. அதான் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க அவங்களுக்கு? இப்போ அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க, வீடியோவை பார்த்து கொண்டிருக்காங்க. வீடியோல என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யார் செய்தான்னு சொல்லிருங்க அண்ணா. ஓகே இந்த உதவியை உங்களுக்கு மூர்த்தி அண்ணா, பாவனி அக்கா, நாது அக்கா, அபி அண்ணா குடும்பம் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த தங்கச்சிக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்க சொல்லி இன்றைக்கு எங்களை இங்கே அனுப்பினாங்க. சரி அவங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், அது எப்படி இருக்கணும், போட்டோ பார்த்து இந்த பொருள் நல்லதா இல்லையா, ப்ரைஸ் பார்க்காம ரேட் கூடவா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொருளாக வாங்கி கொடுங்கன்ட்டு அழகான பிரேமும் ஞாபகமா செய்து கொடுங்கன்ட்டு சொல்லி சரியா எல்லாமே செய்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சரி இப்போ நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க போங்க. நன்றி அத்தை. கிஃப்ட்கள் எல்லாம் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் போட்டு பாப்பீங்களா வீட்டை போய்? இப்போ நான் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறேன் திருப்பி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்படி ஒரு தரம் உதவி செய்யறல எங்களுக்கு அவங்க செய்திருக்கீங்க ரொம்ப நன்றியா. அவையில அந்த வீடியோல பாத்துருப்பீங்கன்னா அதை பார்த்து சொல்லிவிடுங்க. ரொம்ப நன்றிப்பா. எதிர்பார்த்தீங்களா அப்படி எல்லாம் செய்வாங்கன்ட்டு? சரி ஓகே ஓகே சந்தோஷமான தருணங்கள்ல நாங்கள் கண் கலங்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. காசு 1 லட்சம் இருக்கு. இது வந்து நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸுக்காக இதுக்குள்ள வச்சு கொண்டு வந்து இது எங்கட பொருள் நாங்கள் கொண்டு போயிடுறோம். சரி ரொம்ப சந்தோஷம் தங்க, சந்தோஷம். குழப்பிருந்தா மன்னிச்சு கொள்ளோட மங்களா. சரியா கங்க்ராச்சுலேஷன். சரி தங்கச்சி இன்னொருக்கா வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு. போயிட்டு வரோம். நன்றியா. சரி ஓகே போயிட்டு வரோம். பாய். எங்களுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு நன்றி. முதல்ல உறவுகள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த தங்காவுக்காக சுவிஸ் நாட்டிலிருந்து எங்களுக்கு அந்த உறவுகள் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுக்காக அனுப்பியிருந்தாங்க. இந்த பிள்ளையர் இந்த விழாவுக்காக ஒரு பொருளாக அவங்க தேடி இந்த பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி நாங்கள் அந்தந்த இடங்களை ஒவ்வொன்றையும் தேடி இன்றைக்கு வாங்கி கொண்டு வந்தோம். ஓகே பாய் சொல்லிடுவோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.